வணக்கம், வெல்கம் டு அம்மா கைவண்ணமே. இன்றைக்கு திருவாதிரை களியும் அதுக்குரிய 7 காய்கறி கூட்டும் பண்ணலாம். செய்முறையை பார்ப்போம் வாங்க. திருவாதிரை களி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி. இந்த பச்சரிசியை நல்லா கழனி பசஞ்சிட்டு அப்புறம் வடிகட்டி ஒரு துணியில் ஃபேனு கடியில் நம்ம வாடை போட்டாலே அது காஞ்சிரும். அது ஒரு 1.5 ஆளாக்கு எடுத்துருக்கிறேன். இந்த 1.5 ஆளாக்குக்கு வெல்லம் ஒரு பங்குக்கு 1.5 பங்கு எடுக்கணும். தண்ணி ஒரு பங்குக்கு 3 பங்கு எடுக்கணும் தண்ணி. இந்த அரிசி கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த அரிசியை தட்டி சுட்டுருச்சு. இது அரிசியை போடுவோம். அரிசியை போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்து எடுக்கணும். தீ ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம், மீடியமாக இருந்தால் போதும். அரிசி கலர் மாறிடுச்சு, நம்ம என்ன ஆஃப் பண்ணிடலாம். அரிசி 1.5 ஆளாக்கு நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கு 4.5 ஆளாக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அதில் வெல்லத்தை நம்ம போட்டுடலாம். தண்ணி கொதிக்குது, நம்ம வெல்லத்தை போட்டுடலாம். அது கொஞ்சம் கரையட்டும். கல் மண் இருந்தால் நம்ம வடிகட்டிடலாம். வெல்லத்தை வடிகட்டிடலாம். அரிசி வறுத்தது நல்லா ஆறிச்சு. என்ன இதை நம்ம மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும். வெல்லம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் அந்த அரிசி உடைச்சதை நம்ம இதில் போட்டு கிளறுவோம். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றலாம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு குக்கரில் வைக்கலாம். இதை குக்கரில் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்தாச்சு. இது என்ன நம்ம அடுத்த 7 காய்கறி கூட்டு அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மொச்சை, கேரட்டு, வெள்ளைப்பூசணி, சக்கரவள்ளி கிழங்கு, கத்தரிக்காய், இது பரங்கிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றிடலாம். காய் முங்குற அளவுக்கு தண்ணி வைக்கலாம். காய் ஆன் பண்ணி அது வேகட்டும். அதிலே 1 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுடலாம். அந்த கூட்டுக்கு தேவையான ஒரு மசால் பொடி நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் மல்லி போடலாம். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வறுபடட்டும். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு இதையும் போட்டுடலாம். வரமிளகாய் ஒரு 6 போடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் போட்டுடலாம். போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தது போதும், நம்ம இதை ஆஃப் பண்ணி விட்டுடலாம்.
இந்த காய் நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்குது. இதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை கொஞ்சம் ஊற்றிடலாம். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து அதை வேக வச்சு வச்சுருக்கிறேன். இந்த துவரம்பருப்பு நமக்கு முழுசாக இருக்கக்கூடாது, அதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். இந்த மசால் ஜாமானுங்களை தண்ணி ஊற்றாமல் முதல்ல ட்ரையாக அரைச்சிக்கிடுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த அரைச்ச மசாலா அதோட சேர்த்து கலந்துருவோம். காய்கறி கலவை வந்துகிட்டு இருக்குது. கருவேப்பிலை கொஞ்சம் போடுவோம். நம்ம மசிச்சு வச்சிருக்கிற அந்த பருப்பையும் அதோட சேர்த்து ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கொஞ்சம் தாளித்து மட்டும் ஊற்றிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். தாளிச்சதை அதில் ஊற்றிடலாம். கடைசியாக வெல்லம் 1 டீஸ்பூன் நம்ம போட்டுடலாம். அது அந்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். காய்கறி கூட்டு ரெடி ஆயாச்சு. இது திருவாதிரை களியும் ரெடி ஆயாச்சு. திருவாதிரை களிக்கு கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து போட்டுடலாம். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஊற்றிருக்கிறேன். ஒரு கையளவு முந்திரி பருப்பு அதில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுத்ததை நம்ம இதில் ஊற்றிடலாம். திருவாதிரை நாளுக்கு நீங்களும் இது மாதிரி அந்த களியும் கூட்டும் செய்து பாருங்க. நன்றி, வணக்கம். அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே, அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே, அம்மா கைவண்ணமே சுவையான இனிப்பு வகையும் முறுமுறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும் ஆடை அலங்கரிக்கும் தையல் கலையும் பல பயனுள்ளதான யோசனையும். வாருங்கள் பாருங்கள் செய்ய முயலுங்கள், சமைத்து பாருங்கள் சுவைத்து மகிழுங்கள், அம்மா கைவண்ணமே.